டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை எதிர்த்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராடுவேன் என பாரதிய ராஷ்டிரிய சமிதியின் முன்னாள் எம்பி கவிதா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மதுபான கொள்கை முறைகேடு தொடர்பாக சிபிஐ அமலாக்கத்துறை தொடர்ந்த வழக்குகளில் கடந்த மார்ச் 15ஆம் தேதி கைது செய்யப்பட்ட கவிதாவுக்கு நேற்று உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. இதையடுத்து திகார் சிறையிலிருந்து வெளியே வந்த அவரை பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்றனர். வெளியே வரும்போது அவர் தனது கையை உயர்த்தி ஜெய் தெலங்கானா என முழக்கமிட்டார். சிறைக்கு வெளியே காத்திருந்த கணவர் மற்றும் மகனை கண் கலங்கியபடி ஆறத் தழுவி அன்பை வெளிப்படுத்திய கவிதா தனது சகோதரரான பிஆர்எஸ் மூத்த தலைவர் KT ராமாராவையும் சந்தித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய கவிதா அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தான் சிறையில் அடைக்கப்பட்டதாக தெரிவித்தார். டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கை எதிர்த்து சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் போராட உள்ளதாகவும் அவர் கூறினார். తోడున్నటువంటి వారందరికీ హృదయపూర్వకంగా పాదాభివందనాలు తెలియజేస్తున్నాము. అందరికీ కూడా ధన్యవాదాలు. आप सभी को मेरा धन्यवाद. आप सभी को मेरा धन्यवाद. 5.5 महीने के बाद आज फैमिली से, मेरे बेटे से, पति से, मेरे भाई से, सबसे मिलके थोड़ा हम भावुक हो गए हैं. लेकिन इस स्थिति का लिए जो रिस्पॉन्सिबल है वो सिर्फ और सिर्फ राजनीति है. आप सभी जानते हो, पूरा देश जानता है. बिल्कुल बेगुनाह साबित करेंगे. थैंक यू सो मच. जय तेलंगाना. டெல்லி வசந்த் விஹாரில் உள்ள பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி அலுவலகத்திற்கு சென்று கட்சி நிர்வாகிகளை கவிதா சந்தித்து பேசினார். அப்போது தனது கணவர், மகன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுக்கு இனிப்புகளை ஊட்டி மகிழ்ந்தார். டெல்லி அரசின் மதுபான கொள்கை வழக்கில் கைது செய்யப்பட்ட கவிதாவுக்கு சுமார் 166 நாட்கள் சிறைவாசத்துக்கு பிறகு ஜாமீன் கிடைத்துள்ளது. இதே வழக்கில் கைதான டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா 1.5 ஆண்டுகள் சிறைவாசத்துக்கு பிறகு கடந்த 9ஆம் தேதி ஜாமீனில் விடுவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.